200 தொகுதிகளில் உதயசூரியன் உதித்தே ஆக வேண்டும் என திமுக தலைவர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார். உதயநிதி தலைமையிலான குழு 8 மண்டல பொறுப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுதே திமுக வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணியில் மண்டல பொறுப்பாளர்கள் களமிறங்கி விட்டார்கள். திமுக தலைமை முதல் தொண்டன் வரை நாள்தோறும் என்ன உழைக்க வேண்டும், வாரந்தோறும் என்ன அறிக்கை கொடுக்க வேண்டும், மாதந்தோறும் என்ன ஆய்வறிக்கை வேண்டும் என்பதை திட்டமிட்டு பகுதி பகுதியாக பிரித்து மேய்ந்திருக்கிறது அறிவாலயம். அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் என்ன செய்வது, எப்படி களமிறங்குவது என்று பேசிக்கொண்டு இருக்கும் வேளையில் களமிறங்கி வெற்றியை சுவைத்தே தீர வேண்டும், மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தே தீர வேண்டும் என திமுக தலைமை பல தேர்தல் வியூகங்களை வகுத்து களமிறங்கி இருக்கிறது. இதில் சவாலான பணிகளை செந்தில் பாலாஜிக்கும், ஈஸியான பணியை கனிமொழிக்கும் ராசாவுக்கும் திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி 8 மண்டல பொறுப்பாளர்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது, யார் யாரையெல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும், பாஜகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எனவெல்லாம் திமுக தலைமை அவர்களுக்கு பாடம் எடுத்து படையெடுக்க அனுப்பி வைத்துள்ளது. பார்க்கலாம் திமுகவின் வியூகங்கள் என்னென்ன, அது எப்படி செயலாக்கும் என்பதை பார்க்கலாம். பாருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து பல கட்சிகளும் பல வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில் 4 முனை போட்டி வரும் என்று கூறுகிறார்கள், 3 முனை போட்டி வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் எத்தகைய போட்டி வந்தாலும் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என திமுக தலைவர் கங்கணம் கட்டிக்கொண்டு களமிறங்கி இருக்கிறார். 234 தொகுதிகளையும் வெற்றியை குறிவைத்து திமுகவில் புதியதாக மண்டல பொறுப்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள். திமுக மண்டல பொறுப்பாளர்கள் இப்பொழுதே ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அதுவும் இல்லாமல் பல முனைகளை கொண்ட பணிகளை திமுகவின் தலைமை முதல் அடிமட்ட தொண்டன் வரை பணிகளை பிரித்து கொடுத்து அதை தொடர்ந்து கண்காணிக்கும் பணிகளை கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அதை தாண்டி மண்டல பொறுப்பாளர், அதை தாண்டி திமுக தலைவர் ஸ்டாலின் தினந்தோறும் கண்காணிக்கும் பணியில் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு களமிறங்கி இருக்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்ற சரித்திரம் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு 7வது முறையாக ஆட்சியை பிடித்து அந்த சாதனையை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என ஜாதக கட்டத்திலேயே முதல்வர் கட்டம் இல்லை என்று கூறியவர்களுக்கெல்லாம் அசைக்க முடியாத முதல்வராக உருவெடுத்துள்ள மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்து பல முனை தாக்குதலை எதிர்க்கட்சிகள் மீது நடத்த தயாராகி இருக்கிறார். அடுத்ததாகவும் திமுக ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என 8 தளபதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அந்த 8 பேர் யார் என்று பார்த்தால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமாக அவரவர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் செந்தில் பாலாஜி, ராசா, KN நேரு, ஏவா வேலு, கனிமொழி, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, MRK பன்னீர்செல்வம். மொத்தம் 7 பேர் தான் தளபதிகளாக இருப்பார் என்று கடந்த வாரங்களில் தகவல் வந்தது. ஆனால் இப்பொழுது 8 மண்டல செயலாளர்களாக MRK பன்னீர்செல்வத்துக்கும் 3 தொகுதிகளை பிரித்து கொடுத்து 3 மாவட்டங்களை பிரித்து கொடுத்து இந்த பணியை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும், இவர்களெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பே களப்பணியில் இறங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 3 வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை துவங்கிவிட்டார்கள். விரைவில் அந்த லிஸ்ட்டை தலைமையிடம் கொடுத்தாக வேண்டும். நாள்தோறும் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், வாரந்தோறும் எந்தெந்த அறிக்கைகள் கொடுக்க வேண்டும், மாதத்தில் எந்தெந்த ஆய்வறிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு கொடுத்துள்ளது திமுக தலைமையும் பெண் நிறுவனமும் இந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு. இதை திட்டமிட்டு கொடுத்தது இந்த தேர்தல் பணிகளை
ஒருங்கிணைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு மாவட்ட வாரியாகவும் அணிகள் வாரியாகவும் அனைவரையும் கலந்து பேசி இந்த முடிவு எடுத்து திமுக தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டதன் அடிப்படையிலேயே இந்த மண்டல பொறுப்பாளரிலிருந்து பணி துவங்கி இருக்கிறது. இந்த வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் இந்த பணிகள் முடுக்கி விடுவதனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணிகளே முடிவாகவில்லை. யார் யாரெல்லாம் நம்மோடு வருவார்கள், யார் யாரெல்லாம் நம்மோடு வரமாட்டார்கள் என்பதெல்லாம் தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கும் வேளையில் திமுக கீழ்மட்ட தொண்டர்களை குசிப்படுத்தும் வேளையில் இப்பொழுதே தொடங்கிவிட்டது. அந்த வகையில் இந்த 8 பேரில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன டாஸ்க் இருக்கிறது, அவர் யாரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டலத்திற்கு சேலத்திலிருந்து நீலகிரி வரை அனைத்து பகுதிகளும் செந்தில் பாலாஜியின் ஆளுமை கீழ் வருகிறது. அங்கு இப்பொழுதே ஒரு நாளைக்கு 4 முதல் 5 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக தமிழகத்திற்கு பிரசாந்த் கிஷோர்லாம் வருவதற்கு முன்பே தேர்தல் வித்தைகளை எல்லாம் அரங்கேற்றி வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அவர் போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் அவர் கூறும் சின்னம்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் நிறுத்தும் மக்கள்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் ஆகியிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இப்பொழுது கொங்கு மண்டலத்தை திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு இந்த கொங்கு மண்டலம்தான் தலைவலியாக இருந்திருக்கிறது. இந்த முறை திமுக ஆட்சியில் அமர்ந்திருந்தாலுமே கூட கொங்கு மண்டலத்தில் தான் திமுகவுக்கான எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பகுதி. அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கான டாஸ்க்கு தான் மிக அதிகம். அடுத்த முறை திமுக ஆட்சி மீண்டும் அமர வேண்டுமே ஆனால் செந்தில் பாலாஜியின் கையில் தான் இருக்கிறது. அவர் எவ்வளவு வெற்றி பெற்று கொங்கு மண்டலத்திலிருந்து கொண்டு வருகிறாரோ அதுதான் ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கையாக இருக்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுது ஒட்டுமொத்த திமுகவும் ஏன் அதிமுகவும் பாஜகவுமே அவரை குறிவைப்பதற்கு இதுதான் காரணம். ஏனென்றால் இங்கு கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிக வலுவாக உள்ளது. எடப்பாடியின் சொந்த ஊர் இங்கு, வேலுமணியின் சொந்த ஊர் இங்கு, தங்கமணியின் சொந்த ஊர் இங்கு, ஏன் அண்ணாமலையின் சொந்த ஊர் இங்கு. ஆக மொத்தம் அனைத்து கட்சியின் தலைவர்களே, ஏன் முதல்வர் வேட்பாளரே போட்டியிடக்கூடிய தொகுதி செந்தில் பாலாஜியின் கையில் இருக்கிறது. இதற்கு முன் செந்தில் பாலாஜி போட்டியிட்ட பொழுது அல்லது களமிறங்கிய பொழுதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை ஆட்சிக்கு எதிரான வாக்குகளும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதாக ஆங்காங்கே அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. சீமான் தனியணியாக போட்டியிடப் போகிறார். நடிகர் விஜய் களமிறங்கப் போகிறார். இதையெல்லாம் சமாளித்து எப்பொழுதும் போல் செந்தில் பாலாஜி தனது வித்தைகளை அரங்கேற்றி கொங்கு மண்டலத்தை வெற்றி வாகை சூடி வருவார் என திடமாக நம்புகிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை செந்தில் பாலாஜியே முடிவு செய்து கொள்ளட்டும் என திமுக தலைமை அவருக்கு இண்டிவிஜுவல் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அவர் இவர்களெல்லாம் கூறுவதற்கு முன்பாகவே திட்ட அறிக்கையை திமுக தலைமையிடம் சமர்ப்பித்ததாக தகவல் வருகிறது. அதனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து உள்ளாட்சி தேர்தலிலும் எம்பி தேர்தலிலும் சிறையிலிருந்தே எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கிறது. பாஜகவின் அடக்குமுறையெல்லாம் தாண்டி திமுக தலைவர் ஸ்டாலினை மீண்டும் எப்படி ஆட்சி கட்டிலில் அமர உறுதுணையாக இருப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக திமுக தலைமையின் சார்பாக சென்னை மண்டலத்திற்கு பொறுப்பாளராக அறிவிக்க உள்ள ராசா. எப்படி செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கிறது என்று கூறியிருக்கிறோமோ அந்த வகையில் பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை உள்ளடக்கியது ராசாவுக்கு ஒதுக்கப்பட்ட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள். இங்கு திமுக கோட்டை என்று கூறப்பட்டு இருக்கிறது. அதிலும் திமுக தலைவர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மாசு, சேகர்பாபு, ஆவடி நாசர், காஞ்சிபுரம் தாமோ அன்பரசு ஆகியோர் எல்லாம் எம்எல்ஏவாக போட்டியிடக்கூடிய இந்த பகுதிகள் அனைத்துமே திமுகவுக்கு சாதகமான பகுதி. இந்த 8 திமுக மண்டல பொறுப்பாளர்களில் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பகுதி என்பது ராசாவுக்கு தான் இருக்கிறது. ராசாவும் தேர்தல் களத்தில் திறம்பட செயலாற்றி திமுக கொள்கை பிடிப்பிலுமாகட்டும் எடுத்த பணியிலாகட்டும்
உறுதியாக இருந்து ஒற்றை இலக்கை அடைவதில் ஆராசாக்கு என்று தனிபாணி உள்ளது. அதை எப்படி மீண்டும் நிரூபிக்கப் போகிறார்? இதன் மூலம் திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் அதற்கு ஆராசா எந்த வகையில் உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஏவா வேலு, இவர் திமுகவின் மண்டல பொறுப்பாளராக அறிவிக்க இருக்கிறார்கள். இவர் பகுதி மொத்தமாக வட மாவட்டங்கள். வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலுவாக உள்ளது. இந்த பகுதியில் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு தென்படுகிறது. அப்படி ஒருவேளை இருவரும் இணைந்து போட்டியிட்டால் ஏவாவேலுக்கான பணி என்பது கடும் பணியாகத்தான் இருக்கப் போகிறது. அதுவும் இல்லாமல் வட மாவட்டங்களில் நடிகர் விஜய்க்கான தாவேகாவுக்குமான வாக்கு வங்கி அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் எப்படி தவிடுபொடியாக்கி வெற்றி வாகையை சூடப் போகிறார் ஏவாவேலு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த ஏவாவேலுவை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்திருந்தாலுமே கூட திமுகவில் சர்ரென்று ஏறி உச்சபட்ச இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் அவர் போட்ட திட்டமும் உழைப்பும் அவருக்கான படைபலத்தை அதிகரித்ததன் விளைவாகத்தான் திமுக தலைமையிடம் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கிறார். இப்பொழுது மண்டல பொறுப்பாளராக எப்படி பணியாற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு ஏவாவேலுவின் பங்கு எந்த அளவு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவின் மண்டல பொறுப்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ள KN நேரு, அவர் டெல்டா மாவட்டங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை அவர் மாநாடு நடத்தினாலும் எங்கு போட்டியிட்டாலும் அல்லது எங்கு பொறுப்பெடுத்தாலும் தனி முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் KN நேரு. அந்த வகையில் டெல்டா மாவட்டமும் திமுகவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். இன்னொன்று, அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விரல் விட்டு கூப்பிடக்கூடிய அளவில் KN நேருவுக்கு அனுபவம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. அதிலும் டெல்டா மாவட்டம் என்பது திமுகவுக்கு சாதகமானதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி இங்கு வலுவாக இல்லாத சூழ்நிலை இருப்பதால் KN நேருவின் மூலம் அதிகமான இடங்களை பெற்று திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு KN நேருவுக்கும் முக்கிய பங்கு இருக்கப் போகிறது என்பது டெல்டாவின் வெற்றியில் உறுதியாக போகிறது என்பதுதான் உண்மை. அடுத்து MRK பன்னீர்செல்வம், இவர் திமுகவில் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் வரிசையில் இவர் முதலில் இடம் பிடிக்கவில்லை. இறுதியாக 8வது மண்டல பொறுப்பாளராக இவர் ஒதுக்கப்பட்டு இவருக்கு கடலூர், சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் அதிமுகவின் CV சண்முகத்தோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நேரெதிர் துருவமாக இருந்து எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்த தொகுதி அதிமுகவின் வெறிபிடித்த தலைவர் CV சண்முகம், இவர்கள் இருவரையும் வீழ்த்தி திமுகவின் வெற்றியை சுவைக்க வேண்டும். அதற்கு MRK பன்னீர்செல்வம் எந்த அளவு உறுதியாக இருக்கப் போகிறார் என்பது தேர்தல் களம்தான் முடிவு செய்யும். பார்க்கலாம். அடுத்ததாக தங்கம் தென்னரசு, இவருக்கு விருதுநகர், தேனி போன்ற மாவட்டங்கள் ஒதுக்கி இருக்கிறது திமுக தலைமை. அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருந்து இவர் போட்டியிடுவதில் கடும் சவால் என்னவென்றால், இந்த பகுதி அதிமுகவின் கூட்டணி கட்சிகளாக வர வாய்ப்புள்ள TTV தினகரன் மற்றும் OPS ஆகியோரின் வலுவான தொகுதி. அவர்களையெல்லாம் எப்படி இவர் சமாளித்து திமுகவுக்கான வெற்றி வாக்கை அறுவடை செய்து திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து திமுக ஆட்சி மீண்டும் அமைவதற்கு தங்கம் தென்னரசு எந்த அளவு பணியாற்றுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுகவில் கனிமொழி கருணாநிதி, இவருக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியா என்பது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளெல்லாம். இங்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நல்ல பலத்தோடு இருக்கிறது, திமுகவுக்கும் நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது. அதைவிட மேலாக இங்கு நைனா நாகேந்திரனை தவிர சொல்லிக்கொள்ளும் வகையில் எந்த தலைவர்களும் அங்கு இல்லை. பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருந்தாலும் அது மாநில அரசியலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பது தெரியவில்லை. ஆக மொத்தம் மண்டல பொறுப்பாளராக கனிமொழி கருணாநிதிக்கான பணி என்பது எளிமையான பணிதான். எளிமையான பணியோ கடுமையான பணியோ அதில் தனி முத்திரை பதிப்பதில் கனிமொழி கருணாநிதி தனி வல்லமை படைத்தவர். பார்க்கலாம் அவரது தேர்தல் பணி இந்த 8 மண்டல பொறுப்பாளர்களில் எப்படி தனித்துவமாக இருக்கப் போகிறது. அடுத்த திமுக ஆட்சி அமைந்தால் அதில் கனிமொழி கருணாநிதிக்கான பங்கு எந்த அளவு இருக்கப் போகிறது என்பதை தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது திமுகவின் மண்டல பொறுப்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ள சக்கரபாணி. இவருக்கு திண்டுக்கல், மதுரை இந்த பகுதிகளெல்லாம் ஒதுக்கப்படும் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சக்கரபாணி கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இந்த பதவியை
பெரியசாமிக்கு தான் திமுக தலைமை கொடுக்க வேண்டும். வயது மூப்பின் அடிப்படையில் அவருக்கு தவிர்த்து இவருக்கு கொடுத்தால் அங்கு பெரிய கலவரம் வரும் என திமுகவின் உட்கட்சிக்குள்ளே புகைந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் இன்னும் அறிவிப்புகள் வராமல் தடுத்து கொண்டிருக்கப்படுகிறதோ. ஐபியை தவிர்த்தால் மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகளெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து இப்பொழுது சக்கரபாணி அறிவிக்கப் போகிறார்களா அல்லது ஐபியை மீண்டும் அறிவிக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுவரை சக்கரபாணியின் பேர் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஐபியை தவிர்ப்பதனால்தான் இந்த அறிவிப்பே வெளிவாவதில் தாமதம் என மதுரை மண்டல மக்கள், திமுகவினர் பரவலாக கூறுகிறார்கள். அந்த வகையில் இதையெல்லாம் தாண்டி மண்டல பொறுப்பாளராக பொறுப்பேற்றால் சக்கரபாணி எந்த வகையில் பணியாற்றி, இந்த மதுரை என்பது அதிமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள பகுதி, அதுவும் இல்லாமல் அங்கு அதிமுகவின் உதயகுமார், செல்லூர் ராஜி போன்ற பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் போட்டியிடக்கூடிய ஏரியா, அங்கு சக்கரபாணியின் பலம் எந்தளவு நிரூபிக்கப்படும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சக்கரபாணியை பொறுத்தவரை தனியாக ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் அவர் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடியவர் தான். அவர் ஜெயித்து விடுவார். ஆனால் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கினார். கடந்த முறை திமுகவே கோயம்புத்தூர் பகுதியை கொடுத்தது. கோயம்புத்தூர் திமுக கோட்டை விட்டதற்கு காரணம் சக்கரபாணி தான். அந்த கோயம்புத்தூரில் சக்கரபாணி கோட்டை விட்டதை நிவர்த்தி செய்து வேலுமணிக்கு லாடம் கட்டியது செந்தில் பாலாஜி தான். அந்த வகையில் பொறுப்பாளராக இருந்து சக்கரபாணி இதுவரை நிரூபிக்கவில்லை எங்கும். இப்பொழுதாவது திமுக தலைமை இதில் நல்ல முடிவெடுத்து யாரை அறிவிக்கப் போகிறதோ அப்படியே அறிவித்தால் சக்கரபாணி எந்த அளவுக்கு பணியாற்றி ஐபியோடு ஒத்துப்போய் இதை சாதிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி திமுகவில் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளர் கொடுத்தால் அதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் பணியாற்றி அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து அரசியல் களம் கண்டு சாம பேத தான தண்டம் அனைத்தும் காட்டி மீண்டும் திமுக தலைவர் ஸ்டாலினை முதல்வர் கட்டிலில் அமர வைக்கப் போகிறார்களா, அல்லது உட்கட்சி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பாஜகவின் ஆளும் அடக்குமுறை என்றெல்லாம் கூறி தேர்தல் களத்தில் கோட்டை விடப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center.